வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் 1/6/2024 மாலை 4 மணிக்கு சனிக்கிழமையில் செவ்வாய் அமையப் போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30க்குள் நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுவிப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் எவ்வாறு அமையப்போகிறது? மாதத்தினுடைய முதல் நாளே உங்களுக்கு உண்டான பாவக பலன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷத்தில் தான் இருக்க போகிறார். அப்போ 8ஆம் இடத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகக்கூடிய காலம் உங்களுடைய நண்பர்களினுடைய உதவியோடு ஒரு காரியத்தை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எங்கேயோ மிஸ்டேக் ஆகுதுன்றத ஒரு காரியம் நடந்து முடிந்த பிறகு தான் உங்களுக்கு அதனுடைய பலனே தெரியும். அதனால் 8ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் காலம் உடலில் சற்று கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செய்யுங்கள். ஒரு வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணும்னா, இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள் தினந்தோறும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே உங்களுக்கு பரிகாரமே அதுதான், ஒரு வாழ்வியல் ரீதியான பரிகாரம் தான். சைக்கிள் ஓட்டுங்க காலையில். இந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்கு இப்பொழுது யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் ஆரம்ப காலகட்டத்திலே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். பின்னாடி 10ஆம் இடத்திலே திக்பலம் பெறுவது கூடுதல் சிறப்பு. ராசியாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறதுனாலே தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. புதன் பகவானால் எப்பயுமே தன்னுடைய ராசி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்ற கிரகங்கள் அவ்வளோ பெருசாக அவ்வளோ இழப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லிக்கலாம். கன்னிராசியினுடைய புதன் அதிபதி உங்களுடைய ராசியில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது, 10ஆம் இடத்துல பயணம் பண்ணுறது, மாதத்தினுடைய இறுதியில் 11ஆம் இடத்துல பயணம் பண்ணுறது இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய பெயர் புகழ் இப்பொழுது வெற்றி அடைய போகிறது.
இவ்வளோ நாளாக யாருன்னே தெரியாது, நான் ஆஃபீஸில் ஒரு மூலையாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கேன் சார், இப்போ தான் சார் எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்தது. பொருளாதார ரீதியான ஏற்றம் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு ஊரில் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் சார், வீட்டில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஆமாம், எல்லாருமே யாரெல்லாம் உங்களை வசைபாடி இருந்தார்களோ இப்பொழுது உங்களை ஏற்றமிகு புகழ் பாடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இறக்கமாக பேசினவங்க கூட இப்போ என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கன்னி ராசிக்கு அமையப் போகின்றது அப்படின்னு தான் சொல்லப்படும். 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆல்ரெடி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுடைய வெற்றி ஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்ல சனி பகவான் இருக்கும்பொழுது நிதான வேகம், நில்லாத பயணம், இதுதான் கான்சன்ட்ரேஷன். உங்களுடைய தொழிலை பலம் படுத்துவதற்கு உண்டான ஆயத்த பணிகளை நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் பேர். இல்லை சார் நிறைய தடை வருது, நிறைய தாமதம் வருது, கவலைப்படாதீங்க. சனி பகவான் கும்பத்திலிருந்து பயிற்சி ஆகிறதுக்குள்ளே உங்களுடைய தொழிலை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு பயிற்சி ஆகிடுவார். இதுதான் கான்சன்ட்ரேஷன். கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக உங்கள் தொழில் இப்பொழுது பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தில் சற்று இந்த கிரக சஞ்சாரத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த கன்னிராசினியர்கள் லட்டு தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், மஞ்சள் நிறம் உள்ள லட்டு. உடனே கேள்வி கமெண்ட்ஸ் வரும், சார் வெள்ளை நிற லட்டா, மஞ்சள் நிற லட்டா, இல்லை ரோஸ் நிற லட்டா, நிறைய விஷயம் கான்சன்ட்ரேஷன்லாம் நிறைய இருக்குது. மஞ்சள் நிற லட்டை தானம் செய்யுங்கள். ஆமாம், உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பார்கள். வராத பணம் வரும் சார், நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். கன்னிராசினியர்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்கள் தண்டல் கொடுக்குறவங்க, வட்டி கொடுறவங்க இதுலேயும் இருப்பாங்க, கடன் வாங்குறவங்களும் இருப்பாங்க. சுமூகமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். சார் இவங்ககிட்ட கொடுத்த கடனே எனக்கு வரமாட்டேங்க சார், நீண்ட நாள் ஆச்சு. மிருக சீரிட மண்ணுக்கு லட்டு தானம் கொடுங்க, உங்களுக்கு வராத பணம் வரும். கன்னிராசிக்கு தான் சொல்கிறேன், 12 ராசிக்கு நான் சொல்லலை. உடனே மற்ற ராசிக்காரங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பக்கூடாது. ஆமாம், அதே சொல்லிட்டு மருத்துவ முகாம் கலந்து கொள்ளுங்கள். மருத்துவ முகாமில் என்ன சார் அதுனா விசேஷமாக கலந்துக்கிறதுக்கு கன்னிராசினியர்கள் மருத்துவ முகாமில் கலந்தவர்களை வரிசையாக நிற்க சொல்லுங்கள். மருந்து உபகரணம் எடுத்து கொடுங்க, அவங்க கூட அந்த போஸ்டர் ஒட்டுங்க. மருந்து உதவிகள் செய்தால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் தான். இரத்த தானம் செய்யுங்கள். பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்களுக்கு இரத்த தானம் தான் சொல்கிறேன், பெண்களுக்கு சொல்லவில்லை. இரத்த தானம் செய்தால் கன்னிராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன பரிகாரங்கள் நீங்கள் இந்து மதத்துக்கு தான் சொல்கிறீங்களே, இந்து கோயில்களில் போக சொல்கிறீங்களே. நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கேன், நான் ஒரு முஸ்லாமிய மதத்தில் இருக்கேன், நான் ஒரு புத்த மதத்தில் இருக்கேன் அப்படின்ற மதம் சார்ந்து இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். மருத்துவத்துறைக்கு உதவி செய்கிறது எல்லா மதத்திலிருந்தும் உதவி செய்யலாம். நீங்கள் போய்ட்டு ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறது எல்லா மதத்தினரும் பிளட் டொனேஷன் பண்ணலாம். இதுதான் வாழ்வியல் உண்டான பரிகாரங்கள். ஆமாம், இப்படி நீங்கள் செய்யறச்ச இந்த கன்னிராசி நேயர்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். கன்னிராசி நேயர்கள் அகோர தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆமாம், அகோர தெய்வங்கள், சூளம் வைத்த தெய்வங்கள், வாள் வைத்த தெய்வங்கள், கத்தி வைத்த தெய்வங்கள், முனியப்பன், முனிசாமி, எல்லை தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்தால் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக எப்பொழுதுமே பௌர்ணமி தோறும் குளம் உள்ள அம்பாளை வழிபட்டால் நல்லது. ஆமாம், தீர்த்தவாரி உள்ள, தீர்த்தம் உள்ள கிணறு, குளம் உள்ள அம்பாளை வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் யோகம் தரும். ஆமாம், உங்களுடைய பாக்கியம் இயங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசி நேயர்கள் மேற்கு நோக்கி ஆலயங்களை சேவார்த்தி செய்வது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். ஆமாம், மேற்கு நோக்கி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழில் வெற்றி பெறணும் அப்படின்னா கன்னிராசி நேயர்கள் மேற்கு முகமாக உள்ள எந்த பகவானாக இருக்கலாம், அவர் பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், மேற்கு நோக்கி ஆலயங்களை கன்னிராசி நேயர்கள் வழிபட்டால் உங்களுடைய தொழில் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுறது. நெய் ரோஸ்ட்டு தானம் கொடுங்க. ஆமாம், நீங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு இல்லாதப்பட்டவருக்கு உதவி செய்கிறீங்க, ஒருத்தர் பசியோடு வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் ரோஸ்ட் அந்த உபகாரம் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க.
அப்படின்ற ஒரு நாம் எந்த பொருளை தானம் கொடுத்தால் நம்மளுடைய வாழ்க்கை ஏற்றமாகும். 12 ராசிக்குமே எந்த பொருளை தானம் கொடுக்கணும், எந்த பொருளை தானம் கொடுக்காதுன்றதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுறோம். கண்டிப்பாக போடணும். இந்த மக்கள் எல்லாரும் விரும்புகிறா, கட்டாயம் நான் உங்களுக்கு இதுக்காக நான் இதை செய்கிறேன். இந்த மாதம் கன்னி ராசிக்கு புதன் சுக்கிரன் சூரியனால் யோகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் அனைத்து சௌகரியங்களும் அனைத்து அற்புதங்களும் கிடைக்கும். உடலில் சற்று கவனம் தேவை. அதற்கு தான் பரிகாரமே நான் மருத்துவ ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணும்போது மதம் மாறிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உபகாரம் பண்ணுவான், நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஆமாம், இந்து மதத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டின் ஆர் முஸ்லீம் நண்பர்கள் உதவி செய்வாங்க. அப்படி மதம் மாறி உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதத்தின் ஏற்றமிகு மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்தி.